இது பார் ஓப்பனிங்கோ இல்லை ரவுடிகளோட பிறந்தநாள் பார்ட்டியோ இல்லை. வர தேர்தலை பற்றி ஆலோசிக்க கள்ளக்குறிச்சியில் திமுக நிர்வாகிகள் கூட்டின ஆலோசனை கூட்டத்தில் கொடுக்கப்பட்ட விருந்து. மக்கள் பிரச்சனைகளை பற்றி ஆலோசிக்க வேண்டியவங்க மது குடிச்சிட்டு ஆலோசிச்சா எப்படி இருக்கும்? ஊழல் மற்றும் ஆபாச பேச்சால 2 அமைச்சர்கள் பதவியை இழந்திருக்காங்க. டாஸ்மாக் வழக்கில் சிக்கி வெளிப்புதுங்கி நிற்கிற நிலையிலையும் திமுகவின் அட்டகாசம் அடங்கலைன்னு மக்கள் விமர்சிக்கிறாங்க. தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீர வசனம் பேசின முதலமைச்சர் ஒழுக்க சீர்கேட்டின் முழு வடிவமா இருக்கிற தான் கட்சிக்காரங்களுக்காக வீடியோ வெளியிடுவாரா? தன்னோட கட்சிக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்த முடியாத ஸ்டாலின் தமிழ்நாட்டில் எப்படி சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும்? இளம் விதவைகள் அதிகரிச்சிட்டாங்கன்னு பேசினவங்க இப்போ எங்க போனாங்கன்னு பெண்கள் கேள்வி கேட்குறாங்க. டாஸ்மாக் முறைகேடு, சட்டவிரோதமா மது விற்பனையில கல்லா கட்டுறது, கள்ளச்சாராய மரணம்னு மதுவால தான் ஸ்டாலின் ஆட்சி பெரும் அடி வாங்க போறதா சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். அமைச்சர்கள் முதல் அடிமட்ட தொண்டன் வரைக்கும் கட்சி தலைவரை மதிக்காம அடங்க மறுத்து அட்டூழியம் செய்யறது தொடர்ந்துகிட்டே இருந்தா வர தேர்தலில் 200 இல்லை 20 கூட கிடைக்காதுன்னு சொல்றாங்க அரசியல் தெரிஞ்சவங்க.